வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள். இன்றைய நாளிலே வருகின்ற விடயங்கள் அனைத்து நல்ல நாளாக அனைவருக்கும் மலர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். நாங்கள் விருந்தோம்பலை பற்றி பார்த்துக்கிறோம், வள்ளுவருமானுடைய விருந்தோம்பல். அதில் இன்றைக்கு குறள் நாங்கள் பார்ப்போம். அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து நோம்புவாளி. அதாவது அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து தோம்புவாளி. அதாவது ஒரு வீட்டிலே இல்லாள் என்பவள் மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி, அதாவது மனமகிழ்ச்சி, உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி முகத்தில் தெரிய வேண்டும், அகத்தின் அழகு முகத்தில் தெரிய வேண்டும். அப்போ உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை, அந்த மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியாய் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில், விருந்தினர்களை வரவேற்கிறவர்களுடைய வீட்டில் அமர்ந்து செல்வமெனும் திருமகள் வாழ்வாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ செல்வம் திருமகள் எங்கே வாழ்வாள் என்று சொன்னால் முகமலர்ச்சியுடன் மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியில் காட்டி விருந்தினர்களை வரவேற்று வீட்டில் வரவேற்பவர்கள் வீட்டில்தான் செல்வத்துக்குரிய அதிபதி எங்களுடைய திருமகள் அமர்ந்து வாழ்வாள், செல்வம் சுரக்கும் அந்த வீட்டில் என்று சொல்லப்படுகிறது. இதுடன் நாங்கள் அந்த குறளை முடித்துக்கொண்டு செய்திகளுக்கு வருவோம். செய்திகள் எல்லாம் ஒரே பிரிய கண்டங்கள். நேற்று முன்தினம் புத்த பெருமானினுடைய சிலை, புத்த பகவானை வைத்துக்கொண்டு இப்போ அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் இப்போ கடவுளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு என்னென்று தெரியாமல் இப்போ கடவுளை கூட கொண்டு வந்து விட்டார்கள். புத்த பெருமான் போனார், பேந்து வந்தார். எப்படி போனாரோ அப்படி வந்தார். அவர் படும் பாடு அவருக்குத்தான் தெரியும். அவரை தூக்கி கொண்டு போனார்கள். அதுவும் இலங்கை அரசினுடைய போலீஸாரையே தூக்கி கொண்டு போனார்கள். கொண்டு போய் வெளியில் கொண்டு போட்டார்கள். வைத்த இடத்தை விட்டு திரும்பியும் கொண்டு வந்து அவர்களை வைத்து விட்டார்கள். என்ன நடந்தது? ஒரு இரவுக்குள் என்ன மர்மம் ஒன்றுமே புரியவில்லை. ஒரு இரவுக்குள் ஒரு மர்மம் நடந்து அடுத்த நாள் கொண்டு போனதையே திருப்பி கொண்டு வந்து தாங்களே காவி கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் நாங்கள் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய அரசை நம்பியிருந்த மக்களுக்கு பலத்த ஏமாற்றம், பலத்த நம்பிக்கையினம் தான் ஏற்பட்டிருக்குது. இனமத பேதத்துக்கு எம்மியும் இடமில்லை என்று சொன்னார்கள். அவர்களை நம்பினார்கள். தமிழ் மக்கள் எல்லாம் நம்பி இருந்தோம். மற்ற அரசு மாதிரித்தான் இந்த அரசும் என்பதை காட்டிவிட்டார்களோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மனதில் போய் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் எல்லாரும் இந்த வடிவாக சொல்வார்கள், எல்லா குட்டையில் ஒரு மட்டைகள் என்று சொல்கிற மாதிரி தான் இதுவும் அமைந்து விட்டதோ என்ற ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இதற்கான விமர்சனங்கள் கூடிக்கொண்டு போதையொழிய குறையவில்லை. இது என்னென்று நடந்தது? இது பிக்குகளை மீறி ஒரு அரசியல் நடத்த முடியாது. இந்த நாட்டில் பிக்குகளை வைத்துத்தான் நடத்த வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. அதைத்தான் இந்த அரசும் பின்பற்றுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதுதானே இல்லை, அப்படித்தான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் நிரூபணமாக இருக்கின்றது. மறுமுறையும் திரும்ப திரும்ப நிரூபணமாக இருக்குது. எங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் ஒரு நீதியான நியாயமான ஒரு போதை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே சமமாக நடக்கும், எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு மதிப்பு இருக்கும் என்று பார்க்கின்ற வேளை இப்பான ஒரு விஷயம் நடந்திருக்குது. எதிர்கட்சி தலைவர் கூட தமிழ் மக்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வதற்கு இப்போவும் தயாராக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஆட்சியில் இல்லையே, எல்லாம் இது பயன்முண்டாந்துருச்சு, அதை இது பயன்முண்டாந்துருச்சு கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்ன சயித் பிரேமராசா நேற்று மிகவும் ஆக்ரோஷமாக பேசிக்கிறார் பாராளுமன்றத்தில். என்னென்று செய்வீர்கள்? இது பௌத்த மக்களுக்கான ஒரு நாடு. பௌத்தர்களை விட்டு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, பௌத்த பிக்குகளை விட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இது பௌத்தத்துக்கு முதலிடம் கொண்ட நாடு, இது எப்படி அது எப்படி என்று சொல்லி அவரும் தன்ற பங்குக்கு கதைச்சிருக்கிறார். என்ன செய்வது? நாங்கள்
இது எங்களுக்கு ஒரு வளமை, இப்படித்தான் நடக்கும். இனி அந்த புத்த சிலை வந்ததுதான் என்ற அளவிலாம் வந்திருக்கும். இப்போ அரசாங்கத்தில் உள்ள எங்களுடைய மக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், சரி அது எங்களுக்கு ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு முறைப்பாடு வந்திருக்கு, அது நீதிமன்றம் என்ன செய்யுதோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் அதிலேருந்து அவர்களும் நலவுகிறார்கள். அப்போ நீதிமன்றம் சொன்னதான் நடக்கும், எங்களால் இது முடியாதுன்ற மாதிரி அவற்றை கதை இருக்கிறது போல தெரியுது. பார்ப்போம் நாங்கள் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லி நாங்களும் பார்க்கத்தான் வேணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இது ஒரு வில்லங்கமான இடத்தில் தான் வந்து நிற்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதை அதுக்குள்ளே வருகிற 21ஆம் தேதி ஒரு அரசுக்கு எதிரான பேரணி நடக்குது. இதற்கான இது ஒரு வேலியோ ஒன்று கூட விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். என்னென்று சொன்னால் அதை இதை திருப்பி இப்படி ஒரு பிரச்சனை அரசுக்கு எதிராக ஒன்று வந்தாத்தான், ஒரு விடியம் வந்தாத்தான் எல்லோரும் எங்கே போகணும் பேரணிக்கு போகிறோம் ஆக்கள் கிடக்கிற அளவில் இப்படி போகலாமோ ஒன்று எல்லாம் கதைகள் எல்லாம் பரவி வந்து கொண்டு இருக்குது. எந்த அளவில் போகுது, இது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, அல்லது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் சாணக்கியம் கூட நேற்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற சாணக்கியம் கூட சொல்லியிருக்கிறார், இந்த செயலுக்கு இந்த சட்டவிரோத செயல் சரி நீங்கள் செய்யுங்கோ, ஆனால் சட்டவிரோதம் இது புத்தக செயலை வைக்கிறது எல்லாம் பலமாக தான், ஆனால் சட்டவிரோதமான ஒரு இடத்துல கொண்டே இதை வைக்கிறீர்கள். இதெல்லாம் 21ஆம் தேதி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் செய்கிறீங்களோ இதில் நாமல் ராஜபக்ச கூட இல்லை, ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சொல்லி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இது முந்தி இந்த அதில் ஒரு காணி இருந்திருக்கு, அந்த காணியில் ஒரு ஹோட்டல் நடத்தியிருக்கிறார். அந்த காணிக்கு இவர்கள் கடலோர பாதுகாப்பு பிரிவினால் ஏற்பட்ட பிரச்சனைக்காக இந்த காணி பறவை போகுதுன்னு சொல்லி இந்த காணியை வச்சு கொண்டு இருப்பதற்காகத்தான் இந்த கொண்டு வந்து புத்த வைத்தார்களோ ஏதோ ஒன்றெல்லாம் கதைகள் எல்லாம் ஆரம்பரமாக பரவி கொண்டு போது மக்கள் மத்தியில் எல்லாம் அந்த கதை இந்த கதை என்று போய்கொண்டிருக்குது. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ போலீஸாரும் சொல்லியிருக்கணும், மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன தான் சொல்லியிருக்கு, தங்களுக்கு ஒரு முறைப்பாடு வந்திருக்கு, இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படும், நீதிமன்றம் என்ன செய்தோ அதைப்படி நாங்களும் செய்வோம் என்று சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றத்தை பார்த்து கொண்டு தான் இப்போ எல்லோரும் இருக்கிறார்கள். பார்ப்போம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது, அதை என்ன செய்ய போகுது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஒன்றும் செய்யலாம். நாங்களும் இனி நடக்கிறதான் பார்க்கலாம். இந்த அரசாங்கத்தை நம்பினோம், நம்பிக்கை இழந்தோம், என்ன நடக்கப் போகுதுன்றதை பார்ப்போம். நம்பிக்கையாக இருக்கலாமா, அல்லது உண்மையாகத்தான் இருந்ததா அரசாங்கம், அல்லது அவர்களும் முந்தைய அரசாங்கங்கள் போல்தான் இவைகளும் நடந்து கொள்ளுமா என்பது நீதிமன்றத்தின் அறிவிப்பிலேயோ அல்லது அரசாங்கம் எடுக்கிற முடிவிலேயோ தெரிய வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ரைட். அடுத்தது இந்த தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஒன்று ஒரு நல்லவற்றை செய்திருக்கிறேன்னு சொன்ன ஊடகம் மருந்துகள விலை 350 மருந்துகள விலையை குறைச்சிருக்கிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் 250 வகையான மருந்துகள விலையை குறைப்பதற்காக விலையை ஒழுங்குபடுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் அந்த அதிகார சபை கூறியிருக்கிறது. இதில் சிறுவர் நோய்கள், இதய நோய்கள், புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்குரிய மருந்துகளின் விலை 50% கூட குறைந்திருக்கு சில மருந்துகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த மருந்துகள் எல்லாம் விலை கூறுவது உண்மையில் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயம். இப்பொழுது பார்க்க போனால் உண்மையில் மருந்துகளுக்கு தான் செலவுகள் கூடுவாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்னும் 250 மருந்துகளுக்கு விலை குறைக்கும் என்றது எல்லா நல்ல விடயங்களையும் செய்து கொண்டு இப்பொழுது ஒரு கடைசி பிரச்சனை, ஒரு சவால் ஒன்று வந்திருக்கிறது அரசுக்கு. புத்த பகவான், இந்த புத்த பகவான் எங்கே இருக்க போறார், என்ன செய்ய போறார், இவருடைய நிலையிலிருந்தான் எங்களுடைய அரசாங்கத்தின் நிலையும் கணிக்கப்பட போகிறதுன்ற மாதிரி இப்போ ஒரு பந்தயம் வரி, ஒரு சமநிலை, இஞ்சாலியா அங்காரியா என்ற அரசினுடைய நிலைப்பாடு எவ்வாறு போகுது, மக்கள் மத்தியில் அரசுக்கு இருந்த நம்பிக்கை எந்த அளவில் உடைய போகிறதா அல்லது உருவாக போகிறதா, இன்னும் மீண்டும் கட்டியெழுப்பப்பட போகிறதா, அந்த நம்பிக்கை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.